ஃபினிஷிங் மாடல் உனக்கு நல்லபடியா வந்துருக்கு. அந்த ஃபினிஷிங் மாடல்ல ஒண்ணு அப்படி சிஸ்டம் தான் இந்த 500 சகோதர சங்கம் தமிழ்நாடு. இதே மாதிரி படம் ரிலீஸ் வரும்போது வழக்கம் போல பேனர், வழக்கம் போல கட்ட அதெல்லாம் இருக்காது. ஆனா எல்லாரையும் போய் சேர்க்கிற மாதிரி பல விஷயங்கள் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தி இந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துருவேன். இன்னும் நிறைய நம்ம சகோதர சங்கத்தை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துடலாம். தமிழ்நாட்டுக்கு தேவையான சின்ன எங்களால முடிஞ்ச விஷயங்களை அழகா பண்ண முடியும். நம்ம சாத்தியம் 3 மாசத்துக்கு ஒரு படம் சாத்தியம், ஈஸியா பண்ணும். கடைசி திமுக வந்து நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. கரிகால சகோதர சங்கம் வந்து அதிகரா விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குமா, இந்த திமுக ஆதரவு? இப்போ ஆதரவு கொடுத்தது இல்ல நம்முடைய பிளான். ஆனா நான் ஓட்டு போடுறது இல்ல, அதை சொல்றேன். ஏன்னா எல்லாரும் நீங்க கொடுங்கனாலே சோசியல் ஓட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. பியூர்லி சோசியல் ஓட்டுக்கு சொல்றேன். தனிப்பட்ட முறையில வந்து தம்பி ஏழுமலை கேட்கிறாரு, தம்பி ராஜா கேட்கிறாரு, தம்பி ரவி கேட்கிறாருன்னா இது பண்ணுங்கம்மான்னு சொல்லலாம். ஆனா நான் உட்கார்ந்து சகோதரத்துக்கு 500 பேர் இருக்காங்க என்று 25 இல்ல 50 அவ்வளவு பேருக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சு எல்லாரும் இந்த ஓட்டு போடுங்கன்னு சொல்றது நியாயமே கிடையாது. சொன்னாலும் போடாதீங்கன்னு போய் சொல்லி விஜய் அவருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆதரவு இல்லைன்னு சொல்ல வரல. இது நான் என்னோட தனிப்பட்ட முறையில இப்போதைக்கு எப்படி பாக்குறேன்னா, விஜயோட நான் 3 படங்கள் பண்ணும்போது எனக்கும் அப்போதைக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்து இடையில டச் இல்லாம இருக்கலாம். அதே மாதிரி டிஎம்கேல எனக்கு பெரிய பழக்க வழக்கம் கிடையாது. எங்க அப்பா எல்லாருமே ஏடிஎம்கே த்ரூவா வந்தவங்க. ஆனா இப்போதைக்கு எனக்கு பாக்குறது என் பார்வையில் டிஎம்கே ஆட்சி ஓகே அப்படின்னு தோணுது. அப்போ ஆனா மார்ச், ஏப்ரல், மே வரும்போது மாறுபாடுகள் வந்துதான் நான் ஒரு மனிதனா மாத்தி முடிவு எடுத்தேன்னா அடுத்த முடிவு எங்க போவேன், இந்த முடிவுக்கு தான் போவேன். அது புது முடிவா இருக்குன்னு போவேன். டிவி கேட்கலாம், அது புது முடிவு அப்பதான் எடுக்க மாட்டோம்ல. அப்போ எடுக்கும்போது எல்லாரும் தான் எடுப்பீங்க, எல்லாருமே தான் எடுப்பீங்க. எல்லாருமே புது முடிவு மாற்றம் ஒண்ணா மாறிடுவீங்க. நல்லா தான் இருக்குது. இதுல வந்து இந்த ஆட்சியில் மாற்றம் ஏன் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்படியே அது அதனால